ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா புகழ்ஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 4 டே ட்ரிப் போயிருந்தோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு நாக்பூர், நாக்பூர் டு மும்பை. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்னு சொல்லப்படுற டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களோட ரிலேட்டடாக இருக்கிற 3 பிளேசஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விதவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதில் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தீக்ஷா பூமி, நாக்பூரில் இருக்கிற தீக்ஷா பூமி. இது வந்து புத்திஸ்ட் பில்கிரிமேஜ், அதாவது ஒரு புனித ஸ்தலம், புத்தரை தழுவுறவங்களுக்கு ஒரு புனித ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னே சொல்கிறாங்க. இது மஸ்ட்டு விசிட் டூரிஸ்ட் பிளேஸில் ஒன்று தாங்க இது நாக்பூரில். இது எதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் 14 1956 வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து புத்த மதத்துக்கு மாறுறாரு. அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட சேர்ந்து சுமார் 6 லட்சம் மக்களுமே புத்த மதத்துக்கு மாறுறாங்க. அந்த ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது இந்த இடத்துல வச்சு தான். அதனால தான் இது இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போதி மரம் தாங்க. போதினாலே அந்த வேர்டுக்கு மீனிங் வந்து விழிப்புணர்வு இல்லாட்டி ஞானம். புத்தர் வந்து போத்கயாவில் இருக்கிற மகோபோதி கோயிலில் இருக்கிற போதி மரத்துக்கு கீழே இருந்து தியானம் பண்ணும்போது தான் அவர் ஞானம் பெற்றார்னு சொல்லுவாங்க. அதனால தான் புத்தர் இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த போதி மரமும் இருக்குது. இதோட எக்ஸ்டீரியர் லுக்கு தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஸ்டாச்சு வந்து அம்பேத்கர் அவர்களோட வயதான தோற்றத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு. இந்த தீக்ஷா பூமி ஸ்தூபா வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஹாலோ தாங்க. இதோட உள்ளே வந்து ஒரு லார்ஜஸ்ட் சர்க்குலர் ஹாலுங்க. அது ஃபுல்லாகவே 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதுங்கிறாங்க. அதை வந்து ஃபுல்லாக கிரானைட், மார்பிள் அண்ட் தோல்பூர் சாண்ட்ஸ்டோன்லேயே பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சைலண்டாக இருந்துச்சுங்க. உள்ளேயுமே அழகான புத்த ஸ்டாச்சூஸ் இருந்தது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இங்கே வந்து ரமாபாய் அவர்களோட ஸ்டாச்சுமே இருந்தது. ரமாபாய்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவங்களோட முதல் மனைவி. அவங்கள ஏன் இப்படி ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்கன்னா அதுக்கும் ரீசன் இருக்குதுங்க. அவங்க 9 வயசாக இருக்கும்போது 15 வயசாக இருக்கிற அம்பேத்கர் அவர்களை திருமணம் செஞ்சுருக்குறாங்க. அம்பேத்கர் அவர்கள் வந்து அவர்களோட படிப்பில் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது இந்த 9 வயசான இந்த சிறுமி தான் அந்த குடும்பத்தை ரொம்பவே காப்பாற்றிருக்கிறாங்க. மொத்தமாக இவங்களுக்கு 5 குழந்தைங்க. அதில் 4 பேருமே இறந்துட்டாங்க. மூத்தவர் யஷ்வந்த், அவர் மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்திலலாம் பசியும் பட்னியிலேயுமே இருந்து இந்த ரமாபாய் அம்மா அவங்க தான் அந்த குழந்தைங்களையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்களாம். மீன்ஸ் நம்ம அம்பேத்கர் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இவங்க அந்த குடும்பத்தை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்களாம். இந்த 4000 ஸ்கொயர் ஃபீட் இந்த சர்க்குலர் ஹாலில் சுற்றியுமே அவரோட ஹிஸ்டரி தாங்க இந்த மாதிரி அழகாக ஃபோட்டோ போட்டு அது மாதிரி அதை கீழே டிஸ்கிரைப் பண்ணி ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருக்குறாங்க. நீங்களே இதை ஒவ்வொன்றா சுற்றி பார்த்துட்டு வாங்களேன். ரமாபாய் இறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து செகண்ட் மேரேஜை சவிதா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிட்டார். சவிதா அவங்களோட உதவியால் தான் இவரோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னே சொல்கிறாங்க. மீன்ஸ் இவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அவங்க தான் இவரை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, அவங்க தான் சவிதா அம்மா. இதில் ஃபுல்லாகவே அவர் ஒவ்வொரு ஏஜில் அவர் மீன்ஸ் அவர் அச்சீவ் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. கடைசியாக அவரோட இறந்த அந்த ஃபோட்டோவுமே வச்சுருந்தாங்க. அவர் இறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6/12/1956 இறந்துருக்கிறாரு. 65 வயசாக இருக்கும்போது.
இந்த தீக்ஷா பூமி வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் டூரிஸ்ட் பிளேஸில் ஒன்றுங்க நாக்பூரில். ஸோ நீங்களும் போனீங்கன்னா கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அவரோட வீடு தாங்க. அது வந்து தாதரில் இருக்குது, தாதர் மும்பையில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் காட்டினது நாக்பூர், இப்போ வந்து மும்பையில் இருக்கிற ராஜ்கிரஹா. இதை வந்து ராஜ்கிரஹாங்கிறாங்க. 1930களில் இவர் இங்கே வாழ்ந்திருக்கிறாரு. சுமார் 15லேருந்து 20 வருஷம் இங்கே தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. இது வந்து ஒரு 3 ஸ்டோரி பில்டிங்கு. அதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ரூம் மட்டும் இவரோட ஞாபகார்த்தமாகவும் மியூசியம் மாதிரியும் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சைத்திய பூமிங்க. இதுவுமே தாதர் மும்பையில் தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இது சௌபதி பீச் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சௌபதி பீச். அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது. நீங்களே பாருங்களேன், அந்த பீச்சை சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ஒரு ஃபாரின் லுக்கில் செமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம சைத்திய பூமி போகிற வழியிலே இருக்குது. மீன்ஸ் இதை தாண்டி தான் நம்ம வந்து சைத்திய பூமிக்கே போகணும். இங்கே நாங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. மீன்ஸ் உள்ள நடுவில் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து அவங்க அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து நல்ல சிட் அவுட்லாம் கொடுத்துருக்குறாங்க. வியூவர்ஸ்க்கு வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அந்த பிளேஸு. என் குழந்தைங்க கூட இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக அம்பேத்கர் அவர்களோட வீடு சொன்னேன்ல, ராஜ்கிரஹா, அங்கே தான் அவரோட 50,000 புக்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறாரு. மீன்ஸ் உலகத்திலே அவர் அந்த இறக்குற டைம்லலாம் உலகத்திலே அதிகமான அதிகமான புக்ஸு, லார்ஜஸ்ட் லைப்ரரி வச்சுருக்கிறது வந்து அம்பேத்கர் அவர்கள் தான். இது ஃபுல்லாகவே அந்த பீச் தாங்க சுற்றியும். நான் உங்களுக்கு வந்து அந்த சர்க்குலர் வியூ தான் காட்டுறேன். அதே மாதிரி அந்த ராஜ்கிரஹா அவரோட வீட்டுக்கு வந்து நம்ம பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. மார்னிங் 10 AM வந்து அது ஓப்பன் ஆகிடும். க்ளோசிங் டைம் வந்து 5 PM. ஃப்ரீயாகவே நம்ம விசிட் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே வீடியோஸ் எல்லாம் அலௌட் இல்லை. அதனால தான் நான் அவ்வளோவா உள்ளெல்லாம் கேப்சர் பண்ணல. ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தாங்க நம்ம அதிலே நம்ம நடந்து போயிட்டோம்னா நம்மளோட சைத்திய பூமி வந்துடுது. சைத்திய பூமி எதுனா இங்கே தான் அவர் இறந்ததுக்கப்புறமா அவரோட உடலை வந்து தகனம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த இடம் ஃபேமஸாக இருக்குது. இதை சுற்றியுமே இதோட எக்ஸ்டீரியர் தான் நம்ம பார்க்குறோங்க. இங்கேயுமே புத்தர் சிலைகள் வந்து இருக்குது. வந்து 65 வயசில் வந்து இறந்துருக்கிறாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 1956. டிசம்பர் 6 வந்துச்சுன்னா இங்கே அவ்வளோ க்ரௌடாக இருக்குமா. அவரை பார்க்க வர்றதுக்காக, இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்காக அவ்வளோ க்ரௌடாக இருக்குமா. இங்கேயுமே வீடியோஸ் எல்லாம் அலௌட் இல்லைங்க. அதனால் நான் ஸ்லைட்டாக தான் சைட் வியூவில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் another video.